Hi students, welcomes you all. This is standard 10 max. In that we are discussing chapter 6 trigonometry. Okay, so நம்ம இதில் எதை ரிலேட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா எக்ஸாம்பிள் 6.27. The horizontal distance between two buildings is 140 meter அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட்? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரெண்டு பில்டிங் இருக்குது, ரெண்டு பில்டிங்க்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 140 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட்? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு பில்டிங்க்கு அசியூம் பண்ணி நம்ம ரெண்டு பில்டிங்க்கு உண்டான லைன் வரைஞ்சிக்கலாம், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு பில்டிங்கை டாலாக போட்டுக்கிறேன் கம்பேரிங் டு செகண்ட் பில்டிங், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பில்டிங்க்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னா 140 மீட்டர். ஓகேவா? The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 30 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ அகைன் நான் ரீட் பண்ணுறேன். The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 30 டிகிரி. இதில் நம்ம இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பில்டிங்காக வச்சுக்கலாம், இதை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா செகண்ட் பில்டிங்காக வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை செகண்ட் பில்டிங்கோட டாப்பில் இருந்து பார்க்குறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ அது எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க, 30 டிகிரியில் பார்க்குறாங்க. அதாவது செகண்ட் பில்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை பார்க்குறாங்க, ஓகேவா? ஸோ எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாங்க, 30 டிகிரி. ஸோ இங்கே ஒரு இமேஜினரி லைன் போட்டு 30 டிகிரின்னு எடுத்துக்கலாம். நான் இங்கேயும் ஒரு பேஸ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ இது வந்து என்னென்ன ஆகும்னா 30 டிகிரி அப்படின்னு ஆகிடும், ரைட்? ஸோ நமக்கு ஏற்கனவே கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பில்டிங்ஸ் இஸ் 140 மீட்டர் அப்படின்னு சொன்னதுனால அப்போ கண்டிப்பாக இந்த பக்கமும் என்னவாக தான் இருக்கும், 140 மீட்டராக தான் இருக்கும். தென் இஃப் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் இஸ் 60 மீட்டர், ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 60 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ ஹாவ் டு மென்ஷன் ஹியர் இட் இஸ் எ 60 மீட்டர், ரைட்டா? ஸோ நம்மள இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங், செகண்ட் பில்டிங்கோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங். ஸோ இது கால்குலேட் பண்ணணும், ரைட்? ஸோ இதில் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் 60 மீட்டர் அப்படின்னு வந்தாச்சு, ரைட்டா? ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா 60 மீட்டர், ஓகேவா? ஸோ நம்ம அப்போ இன்னும் கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான், அதாவது இந்த ஹைட் மட்டும்தான் நம்ம என்ன வேண்டும் இன்னும் கால்குலேட் பண்ணணும், ரைட்டா? ஸோ அதனால் இதை வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா H1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், ரைட்? அப்போது நமக்கு டோட்டல் லென்த் வேணும், அதாவது ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் வேணும் அப்படின்னா H வேணும். அந்த H வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், H1ஐயும் 60ஐயும் ஆட் பண்ணுறது மூலியமா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், செகண்ட் பில்டிங்கோட ஹைட் என்ன அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும், H1 கால்குலேட் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையாங்கிளுக்கு வந்து நேம் கொடுத்துக்கலாம் ஏபிசி, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ அதை மட்டும் நான் செப்பரேட்டாக ட்ரா பண்ணுறேன். அப்போ நமக்கு எப்படி வரும், இது போல் கிடைக்கும், கரெக்டா? ஸோ 30 டிகிரி, இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. ஏசியோட லென்த் வந்து நம்ம என்னென்னு எடுத்துட்டோம், H1, ஓகேவா? பிசியோட லென்த் நமக்கு தெரியும், which is nothing but the distance between the two building, which is nothing but 140 மீட்டர், ரைட்டா? ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா இது ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட் சைட். ஏன்னா இது 90 டிகிரின்னு வரும்போது இது ஹைப்போட்டென்யூஸ் ஆகிடும், ஆங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து ஆப்போசிட்னு எடுத்துப்போம், இதை அட்ஜசன்ட்னு எடுத்துப்போம். ஸோ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வர ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா tan. ஸோ tan தீட்டா அப்படின்னு எழுதிக்கிட்டோம்னா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ இதில் நம்ம டேட்டா எல்லாமே எடுத்து எழுதிக்கலாம். தீட்டாவோட வேல்யூ வந்து 30 டிகிரி, ஆப்போசிட் வந்து நம்ம H1 அப்படின்னு எடுத்திருக்கோம், அட்ஜசன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 140 மீட்டர், ஓகேவா? ஸோ இந்த டேட்டா எல்லாமே இங்கே அப்ளை பண்ணோம்னா tan தீட்டாக்கு பதில் 30 டிகிரி which is equal to opposite ஓட value H1
டிவைடட் பை அட்ஜசன்ட்டோட வேல்யூ 140. ஓகே, ஸோ tan 30யோட வேல்யூ நமக்கு தெரியும் என்னன்னா 1/√3 which is equal to h1 divided by 140. ஸோ நம்ம h1ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா 140 divided by √3 which is equal to h1. ஏன்னா இந்த 140 தான் இப்படி கிராஸ் பண்ணிட்டோமா. நவ் டினாமினேட்டரில் இரேஷனல் நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ தட் we have to rationalize. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 140 divided by √3 into √3 divided by √3 which is equal to h1. Right? So என்ன ஆகும் 140 √3 divided by √3 into √3 will become 3. ஓகேவா? So which is equal to h1 அப்படின்னு வரும். So in this we have already know the value of √3 which is nothing but 1.732. அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. So அப்போ h1 is equal to 140 into 1.732 divided by 3. ரைட்டா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 140யை 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஹோல் நம்பரால் டிவைட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, அதனால் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 4s are 12, ஸோ ரிமைண்டர் 2 வரும். ஸோ 0 கீழே இறக்கலாம். 3 6 are 18, ரிமைண்டர் அகைன் 2. ஸோ அப்போ பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாம். 3 6 are 18, ஸோ கண்டினியூஸ்லி கோஸ் ஆன். ரைட்டா? ஸோ அப்போ நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி 46.67 அப்படின்னு சொல்லி 2 டெசிமல் எடுத்துக்கிறேன். இன்ட்டு 1.732 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 46.67 இன்ட்டு 1.732. ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 2 7s are 14, 2 6 are 12, 13. Then 2 6 are 12, 12 plus 1 13. Then 4 2s are 8, 8 plus 1 9. Now 3 டேபிளால் மல்டிப்ளை பண்ணோன்னா 3 7s are 21, 3 6 are 18, 18 plus 2 20. ஸோ திரும்ப கேரி ஓவர் 2 தான் வரும். தென் 3 6 are 18, 18 plus 2 20. திரும்ப கேரி ஓவர் 2 தான் வரும். 3 4s are 12, 12 plus 2 என்ன வரும்னா 14. ரைட்டா? ஸோ நவ் 3 7 டேபிளால் பண்ணோன்னா இது கேப் விட்டுக்கலாம். 7 7s are 49, 9 carry over 4. 7 6 are 42, 42 plus 4 வந்து 46. ஸோ திரும்ப கேரி ஓவர் 4 தான் வரும். அகைன் 7 6 are 42, 42 plus 4 46, கேரி ஓவர் 4 தான் வரும். தென் 7 4s are 28, 28 plus 4 என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 32. ஸோ 32. ரைட்டா? நவ் 1 டேபிளால் பண்ணலாம். ஸோ இங்கே கேப் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 7 6 6 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணலாம். 4 4 9 plus 3 என்ன வரும்னா 12, 9 plus 1 10, 10 plus 6 16, 16 plus 7 என்ன வரும் அப்படின்னா 23. 4 plus 2 6, 6 plus 6 12, 12 plus 6 18. Then 1 plus 1 2, 2 plus 2 4, 4 plus 6 10. தென் இது என்னென்ன ஆகும்னா 8ன்னு ஆகிடும். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை டெசிமல் வருது? 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4 5. ஸோ அப்போ இங்கே வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 80.83 மீட்டர் அப்படின்னு வரும். விச் இஸ் நத்திங் பட் h1. ரைட்டா? ஸோ h1 நம்ம கால்குலேட் பண்ணது வந்து பார்த்தோன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான். பட் நமக்கு செகண்ட் பில்டிங்கோட டோட்டல் ஹைட் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? h1யும் 60யும் ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் ஹைட் hன்னு தெரிஞ்சிடும். அதை நம்ம ஏற்கனவே டிஸ்கிரைப் பண்ணி எழுதிட்டோம். ரைட்டா? ஸோ அப்போ நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ h is equal to h1 plus 60. ஸோ h1 வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். விச் இஸ் நத்திங் பட் 80.83 அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 60. ஸோ அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 80.83 ப்ளஸ் 60. ஸோ இது 3, இது 8, இது வந்து 0ன்னு ஆகிடும். 8 plus 6 என்ன வரும்னா 14. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 140.83 மீட்டர். Therefore, the height of the second building is 140.83 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்? தேங்க்யூ.